நடிகர் விஜய் உள்ளிட்ட எத்தனை பேர் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், அது வரவேற்கத்தக்கது. ஆனால் திமுக என்ற பழம்பெரும் கட்சியை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், மக்களை நம்புகின்றவர்கள். எனவே மக்களுக்கான பணிகளை செய்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். எனவே எத்தனை அரசியல் கட்சிகள் வேண்டுமென்றாலும் தமிழகத்திலே வரலாம். அதை போட்டிகளை நாங்கள் தவிர்க்க முடியாது, வர வேண்டும். அப்படி மக்களுக்கு உழைப்பதற்கு எல்லாரும் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை கடந்த பல ஆண்டுகளாக மிகச் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். மக்களுக்காக நாங்கள் செய்திருக்கிற சேவைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அதன் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அந்த கூட்டணிக்கு தான் உண்டே தவிர வேறு யாருக்கு. தலைமைச் செயலாளர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை முதலமைச்சருடைய முதன்மைச் செயலாளராக இருந்தவர் தலைமைச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மரியாதை நிமித்தம் அவர் தலைமைச் செயலாளர் ஆளுநரை சந்திக்க வேண்டும். எனவே அந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பை தவிர வேறொன்று.